ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் ஸ்கூல் விட்டு வரையில அவல் இருந்துச்சுன்னா அதைய தண்ணி தெளித்து தேங்காயும் சர்க்கரையும் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் இப்போத்த குட்டீஸ்களுக்கு அந்த மாதிரி கொடுத்தோம்னா நீங்களே சாப்பிடுங்கன்னு திருப்பி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி வெரைட்டியான ஒரு அவல் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 1 கப்பு சிகப்பு அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த அவல் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை லேசாக வறுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு அரை மூடி தேங்காயை 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த தேங்காய் பாலில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை போட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் அடுப்பில் வச்சு லேசாக கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கெட்டியாயிரும். இப்போ உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைஞ்சதுக்கப்புறம் பாகுபதமெல்லாம் வேண்டாம், எடுத்து ஊற்றி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கெட்டியாயிரும். இது கூடவே பார்த்திங்கன்னா பாதாம் பருப்பும் கொஞ்சம் எள்ளும் கூட போட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இதுக்கு எண்ணெயோ நெய்யோ எதுவுமே வேண்டாம். கிளறினதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் லேசாக நெய்யை மட்டும் தொடச்சி அதை எடுத்து போட்டு நல்லா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணிங்கன்னா சூப்பரான அவல் ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.